ಕೆರೆಗೆ ಆಹಾರ ಫ್ರೆಂಡ್ಸ್. இந்த லெசனில் ಕಳ್ಳನಕೇರಿಯ ಮಳ್ಳನಗೌಡ ಕೆರೆಗೆ ಆಹಾರ ಈ ಲೆಸನಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಳ್ಳನಕೇರಿಯ ಮಳ್ಳನಗೌಡ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಕೆರೆ ಕಟ್ಸಿರ್ತಾನೆ. ಆ ಕೆರೆಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀರೇ ಬರೋದಿಲ್ಲ. ಓಕೆನಾ. ಸೊ ಇದರಲ್ಲಿ ಅವರು ಹೋಗಿ ಏನು ಜ್ಯೋತಿಷ್ಯರನ್ನ ಕೇಳ್ತಾರೆ. ಆವಾಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಇಲ್ಲ ಇದರಲ್ಲಿ ಯಾವ ದೇವ್ರದ್ದು ಇಲ್ಲ, ದೇವ್ರ ಪವಾಡನೂ ಇಲ್ಲ, ದೆವ್ವದ ಪವಾಡನೂ ಇಲ್ಲ, ಏನೂ ಇಲ್ಲ. ನಿಮ್ಮ ಸೊಸೆನ ಯಾರನ್ನಾದ್ರೂ ಒಬ್ಬರನ್ನ ಬಲಿ ಕೊಡಬೇಕು, ಹಾರ ಕೊಡಬೇಕು. ಹಾರ ಅಂದರೆ ಬಲಿ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஸோ இந்த மல்லனகோட ஒரு கரை ஏரி கட்ட வச்சிருப்பான். அந்த ஏரியில் தண்ணியே வராதான். ஸோ அதனால அவங்க பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அஸ்ட்ராலஜி போய் கேட்குறாங்க, ஜோதிஷம் கேட்டப்போ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதில் எந்த சாமியோ பேயோ எதுவுமே எதிர்தோ ப்ராப்ளம் இல்லை. இதில் என்னன்னா ஆறா கொடுக்கணும் நீங்கள் உங்களோட டாட்டர் இன்லாவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க மல்லனகோட 2 டாட்டர் இன்லா இருக்கும். ஃபஸ்ட்டு டாட்டர் இன்லா அது ஃபஸ்ட்டு டாட்டர் இன்லா அத்தை நம்ம பலி கொடுத்துட்டோன்னா ஃப்யூச்சரில் இருத்தனக்கே யாரும் இருதில்ல. இருத்தனக்கு இந்த சென்ஸ் ஃபேமிலியை லீட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களோ. நான் செகண்டுனா இது தான் யார், பகீரதி. செகண்டு டாட்டர் இன்லாவை பலி கொடுக்கலாம், ஆறா கொடுக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ಏನು ಮಾಡ್ತಾರಪ್ಪ ಅಂದರೆ, ಫಸ್ಟು ಸೊಸೆನ ಹಾರ ಕೊಟ್ಬಿಟ್ರೆ, ಬಲಿ ಕೊಟ್ಬಿಟ್ರೆ ಮುಂದೆ ಹಿರಿತನಕ್ಕೆ ಯಾರು ಇರೋದಿಲ್ಲ. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಏನು ಮಾಡೋಣ, 2ನೇ ಸೊಸೆ ಭಾಗೀರಥಿನ ಹಾರ ಕೊಡೋಣ ಅನ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ಡಿಸೈಡ್ ಮಾಡ್ತಾರೆ. ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ ಮಾತುಕತೆ ಮಾಡ್ತಾರೆ. ಇದು ಹೇಗೋ ಭಾಗೀರಥಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡುತ್ತೆ. ಭಾಗೀರಥಿಗೆ ಇದು ತಿಳಿಸಿರೋ ಈ ವಿಡಿಯೋ. ಸೊ ಆವಾಗ ಭಾಗೀರಥಿ ಏನು ಮಾಡ್ತಾಳೆ, ಮಾರನೇ ದಿವಸ ಇದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಅತ್ತೆ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು, ನಮ್ಮ ಅಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬರ್ತೀನಿ ನಾನು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾಳೆ. ಅವಾಗ ಅವ್ರ ಅತ್ತೆ ಏನು ಹೇಳ್ತಾಳೆ, ಸರಿಮಾ பட்டனை வாங்கி டட்டனே பண்ணிவிடும் ಅಂತ ಹೇಳ್ತಾಳೆ. ஓகேண்ணா. அப்போது பாகீரதிக்கு இதெல்லாம் தெரிய வந்தப்போ என்ன பண்ணிவிடும்னா, மறுநாள் நாள் காற்றுல எழுந்துச்சு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும். ஸோ அப்போ அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்க, சரிம்மா டக்குன்னு போயிட்டு பட்டன் வந்துடு அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அது பாகீரதி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போவோம். அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போனப்போ வெளியாகவே அவங்க அப்பா இருக்குவார். அவங்க கேட்குவாங்க, என்னம்மா என்னது திடீர்னு வந்துக்கிற, சடனாக வந்துட்டுக்கிற, என்ன மூஞ்சி எல்லாம் டல்லாகுது, ஏன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டப்போ அது என்ன சொல்லுவாங்கன்னா, பாகீரதி என்னையும் என் புருஷனையும் வீட்டு விட்டு வெளியே செப்பரேட்டாக அனுப்புகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாது அவங்க அப்பா கிட்ட. உண்மை சொல்லாது, இந்த மாதிரி போய் சொல்லும். அப்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறேன்னா, சரிம்மா அம்புட்டோம், நான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டோ ஒரு வீடோ தரேன், குஷியாக இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க. அதுக்கு இது என்ன சொல்லுவோன்னா, அது எடுத்துன்னு போயிட்டு எங்கன்னா தூக்கி போடு, தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே போவோம். உள்ளே போனப்போ அவங்க அம்மா கேட்குவாங்க, ஏம்மா டக்குன்னு வந்துட்டு ஏன் டல்லாகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அம்மா அப்போ இது சேம் தான் சொல்லும், அதே சொல்லும் அவங்க அம்மா கிட்ட கூட, என்னையும் என் புருஷனை வெளியே வைக்கிறாங்களா செப்பரேட்டாக அப்படின்னு சொன்னப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களா, சரி உனக்கு ஒரு மூக்குத்தி அப்புறம் கோல்டு தங்கம் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன், வச்சுக்கின்னு குஷியாக இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு அது என்ன சொல்லும், தூக்கின்னு போய் பற்ற வைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ಭಾಗೀರಥಿ ಅವ್ರ ಮನೆಗೆ ಬಂತಲ್ಲ, ಅವ್ರ ಅಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದಾಗ ಫಸ್ಟ್ ಅವ್ರ ಅಪ್ಪ ಹೊರಗಡೆ ಸಿಗ್ತಾನೆ. ಅವ್ರ ಅಪ್ಪ ಹತ್ರ ಬಂದುಬಿಟ್ಟು ಅವ್ರ ಅಪ್ಪ ಹತ್ರ ಬಂದುಬಿಟ್ಟು ಏನು ಹೇಳ್ತಾಳಪ್ಪ ಅಂದರೆ, ನನ್ನ ಗಂಡನ ಹೊರಗಡೆ ಇಕ್ತಾರಂತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾಳೆ. ಅವ್ನು ಕೇಳ್ತಾನೆ ಯಾವಾಗ ಡಲ್ಲಾಗಿದೆ ಅಂತ. ಆವಾಗ ಅವಳು ಹೇಳ್ತಾಳೆ, ನನ್ನ ಗಂಡನ ಹೊರಗಡೆ ಇಕ್ತಾರೆ, ಮನೆ ಬಿಟ್ಟು ಸಪ್ರೇಟ್ ಮನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಕೂಡ ಕೇಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆವಾಗ ಅವ್ರ ಅಪ್ಪ ಏನು ಹೇಳ್ತಾನೆ, ಸರಿ ನಿನಗೆ ಒಂದು ಹೊಲ ಮನೆ ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ, ಚೆನ್ನಾಗಿರವ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ಆದರೆ ಆ ಹೊಲ ಮನೆ ತೊಗೊಂಡೋಗು ಒಲೆಗೆ ಹಾಕೋ ಬಿಸಾಕ ಇಲ್ಲಾದ್ರು ಅಂತ ಹೇಳ್ತಾಳೆ. ತಿರ್ಗಾ ಒಳಗಡೆ ಹೋದ ತಕ್ಷಣ ತಿರ್ಗಾ ಅವ್ರ ಅಮ್ಮ ಕೇಳ್ತಾರೆ, ಅವ್ರ ಅಮ್ಮಗೂ ಸೇಮ್ ಹೇಳ್ತಾಳೆ, ನನ್ನ ಗಂಡನ ಹೊರಗಡೆ ಇಕ್ತಿದ್ದಾರೆ ಸಪ್ರೇಟ್ ಮನೆ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಅಂತ. ಅವಾಗ ಅವ್ರ ಅಮ್ಮ ಹೇಳ್ತಾಳೆ, ಸರಿ ನಿಮಗೆ ಮೂಗುತಿ ಬಂಗಾರ ಬೆಳ್ಳಿ ಎಲ್ಲ ಮಾಡಿಸ್ಕೊಡ್ತೀನಿ, ಚೆನ್ನಾಗಿರಮ್ಮ ಅಂತ. ಅದನ್ನೆಲ್ಲ ಎತ್ಕೊಂಡೋಗಿ ಒಲೆಗೆ ಹಾಕಿ ಸುಟ್ಟಾಕ ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾಳೆ ಅವಳು. ಇದೆಲ್ಲ ಆದಮೇಲೆ ಅವಳು ಏನು ಮಾಡ್ತಾಳೆ, ಅವ್ರ ಗೆಳತಿ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾಳೆ. ಗೆಳತಿ ಅಂದರೆ ಫ್ರೆಂಡು. ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಿಜ ಹೇಳ್ತಾಳೆ ಎಲ್ಲ, ಈ ಥರ ನಾನು ಹಾರ ಕೊಡೋಕ್ಕೆ ಇದು ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾಳೆ. போயிட்டு அவங்க நெக்ஸ்ட் அது என்ன பண்ணோன்னா, அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோம். அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி என்ன ஆறா கொடுக்குறாங்களா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லணும்னா, பாரு உன்னோட ஃபெய்த் எப்படி இருக்குதோ அப்படி ஆவோ, நீ எதுக்குமே பயப்படாத, போ அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படி செய், அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லி அனுப்போம். சரின்னு சொல்லிட்டு பாகீரதி என்ன பண்ணிவிடும், திரும்பி அவங்க வீட்டுக்கு அவங்க போயிடும். ஓகே, அவங்க அத்தை வீட்டுக்கு போயிடாது.
ಸೊ ಭಾಗೀರಥಿ ಅವ್ರ ಗೆಳತಿ ಮನೆಗೆ ಹೋದಾಗ ಅವ್ರು ಕೇಳ್ತಾಳೆ, ಅವಾಗ ಇವಳೆಲ್ಲ ನಿಜ ಹೇಳ್ತಾಳೆ, ಈ ಥರ ನನ್ನ ಹಾರ ಕೊಡ್ತಾರಂತೆ ಕೆರೆಗೆ ಅಂತ. ಅವ ಅವ್ಳ ಗೆಳತಿ ಏನು ಹೇಳ್ತಾಳಪ್ಪ ಅಂದರೆ, ಸರಿ ನೀನು ಹಣೆ ಬರದಲ್ಲಿ ಹೆಂಗಿದೆಯೋ ಹಂಗೆ ಆಗಲಿ, ನೀನು ಯಾವುದಕ್ಕೂ ಭಯ ಪಡೋಕೆ ಹೋಗ್ಬೇಡ, ಅದು ಏನಾಗುತ್ತೋ ಆಗಲಿ, ಅದು ಹೆಂಗೆ ಏನು ಮಾಡೋಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೋ ಮಾಡು ಹೋಗು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಕಳಿಸ್ತಾರೆ. ಸರಿ ಅವಳು ತಿರ್ಗಾ ಹೋಗ್ಬಿಡ್ತಾಳೆ ಅವ್ರ ಗಂಡನ ಮನೆಗೆ. ಅವಳು ಈ ಟೈಮಲ್ಲಿ ಅದಾದಮೇಲೆ ಮಾರನೇ ದಿವಸ ಅಂದರೆ ಮಾರನೇ ದಿವಸ ಬೆಳಗ್ಗೆ ಅವ್ರು ಎದ್ದು ಪೂಜೆಗೆ ಹೋಗಬೇಕು, ಕೆರೆಗೆ ಪೂಜೆ ಮಾಡೋಕ್ಕೆ. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಎಲ್ಲ ಪೂಜೆ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಬೇಕಂತ ಒಂದು ಬಂಗಾರದ ಬುಟ್ಟಿನ ಅಲ್ಲೇ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಬಂದುಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. ಓಕೆನಾ. இவங்கெல்லாரும் மறாநாள் காத்தால ஏஞ்சி எல்லாம் போயிட்டு அந்த கரைக்கு போயிட்டு பூஜா பண்ணிட்டு வருவாங்க. பூஜா பண்ணிட்டு வரும்போது வேணும்னு சொல்லிட்டு ஒரு கோல்டன் புட்டி ஒன்று அங்கேயே வச்சுட்டு வந்துட்டுருப்பாங்க. அந்த சாமிக்கு எடுத்துன்னு போவாங்க தெரியுமா, வாழைப்பழம் பூ ஊதுபத்தியில் வச்சுன்னு போகிறாங்களே, அந்த புட்டி வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துட்டுருப்பாங்க. சரி பாகீரதிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போய் எடுத்துன்னு வா போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாகீரதிக்கு. பாகீரதிக்கு சொன்னப்போ பாகீரதி என்ன பண்ணோம், சரின்னு சொல்லிட்டு அது தெரியும் வேணும்னு விட்டு வந்துக்கிறாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் பலி ஆகணும் அதுக்கு தான் வேணும்னு விட்டு வந்துக்கிறாங்க அதுக்கு தெரியும். சரின்னு சொல்லிட்டு ಅದು போவோம். ಅವಳಿಗೆ ಗೊತ್ತು ಭಾಗೀರಥಿಗೆ ಇವ್ರು ಬೇಕಂತ ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದಾರೆ ನನ್ನ ಕಳ್ಸೋಕ್ಕೆ, ನಾನು ಹಾರ ಆಗಬೇಕಲ್ಲ ಹೆಂಗಿದ್ರು, ಸರಿ ಆಯಿತು ಹೋಗೋಣ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅವಳು ಧೈರ್ಯ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾಳೆ. ಹೋಗಿ ಆ ಬುಟ್ಟಿ ತೊಗೊಂಡು ಕೆರೆಯಲ್ಲಿ ಪೂಜೆ ಮಾಡಿರ್ತಾರಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬುಟ್ಟಿ ತೊಗೊಂಡು ಬರೋಷ್ಟೊತ್ತಿಗೆ ಅವಳು ಫಸ್ಟ್ ಹೆಜ್ಜೆ ಇಡಬೇಕಾದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ನೀರು ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ ಅವಳ ಪಾದ ಹತ್ರ. ಸೆಕೆಂಡ್ ಹೆಜ್ಜೆ ಇಡೋಷ್ಟೊತ್ತಿಗೆ ಅವಳು ಮೊಣಕಾಲು ಹತ್ರ ಅಂದರೆ ಹಾಫ್ ಲೆಗ್ಗು ನೀರು ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಥರ್ಡ್ ಹೆಜ್ಜೆ ಇಡಬೇಕಾದ್ರೆ ಅವಳು ಫುಲ್ ಮುನ್ಗೋಗ್ಬಿಡ್ತಾಳೆ. ஓகே. எப்படின்னாக்கா அவள் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த எத்துக்குன்னு வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வச்சப்போ இந்த ஃபுட் கிட்ட வந்து தண்ணியோட வந்துடும். செகண்ட் ஸ்டெப் வச்சப்போ நீஸ் கிட்ட ஃபுல்லு பாதி லெக்கு ஃபுல்லு தண்ணி வந்துடும். தேர்ட் ஸ்டெப் வைக்கும்போது அது ஃபுல்லாக முழுங்கிடும். அதுலேயே அது அப்படியே பலியாயிடும். ஓகே. அவள் அங்கே பலியாகிಬಿಡ್ತಾಳೆ. பாகீரதிக்கு வந்து பாகீரதியோட ஹஸ்பண்ட் இருக்கானே அவன் வந்து ஒரு மிலிட்ரி மாதிரி சோல்ஜர் மாதிரி வெளியே இருக்குவான். வெளியே மீன்ஸ் ಬೌಂಡ್ರಿ ಬಾರ್ಡರಲ್ಲಿ ಇರ್ತಾನೆ. ಬಾರ್ಡ್ರಲ್ಲಿ ಇರ್ತಾನೆ ಭಾಗೀರಥಿ ಗಂಡ, ಅವನು ಸೋಲ್ಜರು ಅವಾಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ. ಸೊ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರಪ್ಪ ಅಂದರೆ ಅವನಿಗೆ ಒಂದು ಕೆಟ್ಟ ಕನಸು ಬಂದುಬಿಡುತ್ತೆ. ಏನೋ ಯಾರೋ ಇವನ್ನ ಮಿಸ್ ಮಾಡ್ಕೊಳತ್ತಾರ, ಏನೋ ಒಂದು ಕೆಟ್ಟ ಕನಸು ಬಿದ್ದಿರುತ್ತೆ. ಅವ್ನು ಏನು ಮಾಡ್ಬಿಡ್ತಾನೆ, ಆಗಿದ್ದಾಗ ಕುದುರೆ ತೊಗೊಂಡು ಬೇಗ ಅವ್ನು ಹೆಂಡ್ತಿನ ನೋಡೋಕ್ಕಂತ ಓಡ್ಕೊಂಬರ್ತಾನೆ ಅವ್ರ ಮನೆಗೆ. அவனுக்கு ஒரு கெட்ட கனவு உடனே அவன் என்ன பண்ணிடுறான்னா, அவங்க பொண்டாட்டி மேலே கெட்ட கனவு வரும். அதுக்கு அவன் என்ன பண்ணிடுறான்னா ஸ்பாட்லேயே குதிரை எடுத்துன்னு ஓடி வந்துடுறான். அவங்க வீட்டுக்கு ஓடி வந்து தண்ணி கொடுங்கோ அப்படின்னு கேட்குவான். தண்ணி கொடுறதுக்கு அவங்க அம்மா வந்து தண்ணி குடிக்குவாங்க. அப்போ கேட்குவான், பாகீரதி இல்லையா தண்ணி எடுத்துன்னு வரத்துக்கு அப்படின்னு கேட்டப்போ, இல்லைப்பா அது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க வீட்டில். அப்புறம் அவன் குதிரை எடுத்துன்னு டக்குன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போவான். அங்கே போயிட்டு தண்ணி கொடுங்கன்னு கேட்குவான். அங்கேயும் அவங்க அத்தை எடுத்துன்னு கொடுக்குவாங்க. அவங்க அத்தை எடுத்துன்னு கொடுத்தப்போ அவன் கேட்கும், எங்கே பாகீரதி இல்லையா எனக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு, நீங்கள் எடுத்துன்னு கொடுத்துங்கிறீங்கன்னு கேட்டப்போ அது அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுச்சுப்பா அப்படின்னு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுச்சுன்னொடனே அது போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கேட்குவான். அப்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து உண்மை சொல்லுவா எல்லாம், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கரைக்கு ஆறா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை பலி பண்ணிட்டாங்கோ, அது பலி ஆயிடுச்சு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் இவன் குதிரை எடுத்துன்னு ಓಡಿ போய் அந்த ಕೆರೆಗಿட்ட போவான். ಓಕೆ. ಏನಾಗತ್ತಪ್ಪ ಅಂದ್ರೆ ಅವ್ನಿಗೆ ಕೆಟ್ಟ ಕನಸು ಬಿದ್ದಿರುತ್ತಲ್ಲ, ಕುದುರೆ ತೊಗೊಂಡು ಮನೆಗೆ ಬಂದು ನೀರು ಕೇಳ್ತಾನೆ. ಅವಾಗ ಅವ್ರ ಅಮ್ಮ ಎತ್ಕೊಂಬಂದು ಕೊಡ್ತಾಳೆ ನೀರನ್ನ. ಆದರೆ ಅವ್ನು ಕೇಳ್ತಾನೆ, ಭಾಗೀರಥಿ ಇದ್ದಾಳಲ್ಲ ನೀವು ಅದಕ್ಕೆ ಎತ್ಕೊಂಬಂದಿರಿ ನೀರು ಅಂತ ಕೇಳಿದಾಗ ಅವ್ರ ಅಮ್ಮ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ಇಲ್ಲಪ್ಪ ಅವ್ರ ಅಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದಾಳಂತ. ತಿರ್ಗಿ ಅವ್ನು ಕುದುರೆ ಎತ್ಕೊಂಡು ಅವ್ರ ಅಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾನೆ, ಅಂದರೆ ಅವ್ರ ಅತ್ತೆ ಮನೆಗೆ, ಭಾಗೀರಥಿ ಅವರ ಅಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾನೆ. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀರು ಕೇಳ್ತಾನೆ. ಆವಾಗ ಅವ್ರ ಅತ್ತೆ ಎತ್ಕೊಂಬಂದು ಕೊಡ್ತಾರೆ. ಆವಾಗ ಅವ್ನು ಕೇಳ್ತಾನೆ, ಭಾಗೀರಥಿ ಇಲ್ವಾ ಅಂತ. ಇಲ್ಲ ಭಾಗೀರಥಿ ಅವ್ರ ಸ್ನೇಹಿತ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಲಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಅವನೇನು ಮಾಡ್ತಾನೆ, ಅಲ್ಲೋಗಿ ಅವಳ ಸ್ನೇಹಿತ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಕೇಳಿದಾಗ ಅವಾಗ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಅವ್ನಿಗೆ ನಿಜಾಂಶ ಏನಂತ. ಅವಳು ಹೇಳ್ತಾಳೆ, ಅವ್ರ ಫ್ರೆಂಡ್ ಇದ್ದವಳು ಹೇಳ್ತಾಳೆ, ಈ ಥರ ನಿಮ್ಮ ಕೆರೆಗೆ ಆಹಾರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಪ್ಪ ನಿಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಅವರು ಫುಲ್ ಸೇರಿ ಎಲ್ಲರೂ ಅಂತ. ತಿರ್ಗಿ ಅವ್ನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ, ಅಲ್ಲಿಂದ ಕುದುರೆ ತೊಗೊಂಡು ಕೆರೆಗೆ ಹೋಗ್ತಾನೆ. ಕೆರೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಹಾಕ್ಕೊಂಡು ಅವಳಿಗಂತ ಸ್ವಲ್ಪ ನೆಕ್ಲೆಸ್ಸು ಅದು ಇದಂತ ಮಾಡಿಸಿಕ್ಕಿರ್ತಾನೆ ಸ್ವಲ್ಪ. ಓಕೆನಾ. ಆ ಆಭರಣಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿಸಿಕ್ಕಿರ್ತಾನೆ. ಅದನ್ನೆಲ್ಲ ಕೆರೆಗೆ ಬಿಸಾಕ್ಬಿಟ್ಟು, ನೀನೇ ಇಲ್ಲದೆ ಇದ್ರ ಮೇಲೆ ನಾನೇ ಇದು ಮಾಡಲಿ ಇಲ್ಲಿ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅವನು ಕೆರೆಯಲ್ಲಿ ಜಂಪ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಸತ್ತೋಗ್ಬಿಡ್ತಾನೆ. அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் கொஞ்சம் ஜுவல்லர்ஸ் எல்லாம் பண்ணின்னு எடுத்துன்னு வந்திருக்குவான் அதுக்காக. அதெல்லாம் அழுதுகினே சொல்லுவான், நீயே இல்லாத போது நான் இங்கே இருந்து என்ன பண்ணுறது, நானும் வந்துடுறேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இதில் ஜம்ப் பண்ணிட்டு அவனும் செத்துருவான். அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. ஓகே.